الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ولولا الهجرة لكنت امرأ من الأنصار، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்குடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலும் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற சுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக காசாவில வாழக்கூடிய மக்கள், இங்கே ஜுமாவினுடைய அமலுக்காக குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவனது வாழ்க்கை மேம்பட்டதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் ஏற்றம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நம்மில் எல்லோரும் அப்படித்தான் ஆசையும் படுகிறோம். நான் வாழக்கூடிய வாழ்க்கை மேம்பட்டதாக, ஏற்றம் நிறைந்ததாக, உயர்ச்சியை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை நம்மில் எல்லோருக்கும் இருக்கிறது. அதைத்தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் ஏற்றம் பெற்ற வாழ்க்கையினுடைய அடையாளத்தை நாம் எவ்வாறு கணக்கிடுகிறோம்? என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை எதை வைத்து நாம் கணிக்கிறோம்? இன்றைக்கு யோசித்து பார்த்தால், நல்ல மொபைல் வைத்திருந்தால் அவர் உயர்வான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறோம். நல்ல வாகனம் ஒருவர் வைத்திருந்தால் அவர் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாக கருதுகிறோம். நல்ல வீடு, நல்ல ஆடை, இப்படியாக நம்முடைய எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான சாதனங்களை உயர்வானதாக வைத்திருந்தால் அது மேம்பட்ட வாழ்க்கை என்று கருதுகிறோம். ஆனால் உண்மையில் ஒரு மனிதனுடைய உயர்வான வாழ்க்கை என்பது, அவனுடைய வாழ்க்கை மேம்பட்டதா, ஏற்றம் பெற்றதா என்பது அந்த வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்கக்கூடிய பண்புகளை பொறுத்து இருக்கிறது. அவன் கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்ந்ததா அல்லது தாழ்ந்ததா, ஏற்றம் நிறைந்ததா அல்லது இரக்கத்திலே அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா என்பதை எல்லாம் உண்மையில் நாம் ஆராய்வதாக இருந்தால், ஒரு மனிதனிடம் இருக்கிற பழக்க வழக்கங்களை பொறுத்து, அவனுடைய ஹேபிட்ஸ், அவனுடைய பிஹேவியர்ஸ், அவனுடைய பண்புகளை பொறுத்துதான் நாம் அதனை மதிப்பிட முடியுமே தவிர, ஒருவன் வாழ்க்கைக்கு தேவையான சில சாதனங்களை உயர்வானதாக வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்து அவர் உயர்வானவர் என்பதாக கருத முடியாது. அதுதான் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம். சரியான கண்ணோட்டம் என்பது மனிதன் வாழ்க்கையில் ஏற்றம் பெற்றவன் என்பதற்கு பின்னால் அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய பண்புகள் நல்லதாக இருக்க வேண்டும், சிறந்ததாக இருக்க வேண்டும். மனித வாழ்வை, அவனுடைய வாழ்வை சிறப்பாக்கக்கூடிய, உயர்த்தக்கூடிய 7 வகையான பண்புகள், அதை இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பகிர்ந்து கொள்வதுதான் இந்த ஜும்ஆ உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதை நாம் பரிசோதித்து பார்க்கலாம். இந்த பண்புகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கிறது என்று பொருள். அதில் முதலாவது, நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்பவர்களாக இருக்கிறோமா
யார் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்கிறாரோ, எந்த விஷயத்திலே எல்லாம் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்திலே எல்லாம் யார் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறாரோ அவர் உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார் என்று அறிஞர்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறார்கள். இஸ்லாமிய கண்ணோட்டம் அப்படி. யார் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்கிறாரோ, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், ஒவ்வொருவரும் அவரவரை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு மீளாய்வை செய்யும் பொழுது நாம் நம்மை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? எப்போது நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்கிறோமோ, எப்போது நம்மை நாம் டெவலப் செய்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் சுற்றியுள்ளவர்களை நம்மால் மாற்றியமைக்க முடியும். நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளாத பொழுது நம்மால் யாரையும் மேம்படுத்த முடியாது, நம்மை சுற்றியுள்ளவர்களை மேம்படுத்த முடியாது. எதிலையெல்லாம் நாம் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய சிந்தனை மேம்பட்ட சிந்தனையாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு, நம்முடைய கல்வி மேம்பட்டதாக இருக்க வேண்டும். அது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய தரத்தை நாம் உணர வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் அது மேம்பட்ட நிலையை நோக்கி நகர வேண்டும். 10 வருடத்திற்கு முன்னால் நான் எப்படி இருந்தேனோ அதைத்தான் சம்பாதிக்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்னால் நான் எதை அறிந்து வைத்திருந்தேனோ அதைத்தான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் எனக்கு கல்வியில என்ன தெரியுமோ அதுதான் இப்பொழுதும் தெரியும். குர்ஆனிலே எதை நான் அறிந்து வைத்திருந்தேனோ அதுதான் ஆயுள் முழுக்க. என் பண்புகளில் நான் எப்படி பழகியிருந்தேனோ அதுதான் இன்றைக்கும். என்றால் இது மேம்பட்ட வாழ்க்கை அல்ல. யார் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ளவில்லையோ அவரால் பிறரை மேம்படுத்துவது என்பது கடினமானது, அது சாத்தியமற்றது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலான ஒரு வசனம் அடிக்கடி நாம் பகிர்ந்து கொள்வது உண்டு. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த சமூகம் தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளவில்லையோ அந்த சமூகத்தால் பிறரை மாற்ற முடியாது. யார் தன்னை மாற்றிக் கொள்வதற்கு முன்வராதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் அடுத்தவர்களை மாற்றுவதற்கான அந்த சக்தியும் ஆற்றலும் கிடைக்காது என்பது குர்ஆன் எடுத்து கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தால் சஹாபாக்கள் தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொண்டார்கள். சஹாபாக்களுடைய பல்வேறு வரலாறுகள் சஹாபாக்கள் தங்களை எப்படி எல்லாம் தயார்படுத்திக் கொண்டார்கள் என்பதற்கான முன்னுதாரணங்களாக இருக்கின்றன. சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னுள்ள அவர்களை பற்றிய கண்ணோட்டம், தன் தந்தையால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு பேசப்பட்டார்கள் என்றால், ஆடு மேய்ப்பதற்கு கூட தகுதியற்றவர் நீ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன் தந்தையால் பேசப்பட்டவர்கள் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. ஹத்தாபு வளர்க்கக்கூடிய கழுதை சரியாகிவிடும், ஆனால் ஹத்தாபுடைய மகன் உமர் சரியாக மாட்டார். ஹத்தாப் வளர்க்கக்கூடிய கழுதை கூட சரியாகிவிடும், ஆனால் ஹத்தாபுடைய மகன் உமர் சரியாக மாட்டார் என்று பேசப்பட்ட சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சய்யிதுனா என்ற ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை, உலகத்தினுடைய ஒப்பற்ற நீதி அரசரை, உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு உண்டான மிக பெரும் மாகாணத்தை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டார்கள். நபியினுடைய வளர்ப்பு, நபியினால் வழங்கப்பட்ட அந்த கல்வி, இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொண்டவர்கள் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கு நாம் நமக்கு கிடைத்த கல்வியை வைத்து, நாம் அறிந்து கொண்ட விஷயங்களை வைத்து நம்மை நாம் என்ன தயார் செய்து கொண்டோம் என்பது தினம் தினம் நம்மை நோக்கி நாம் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே தன்னைத்தானே தயார் செய்து கொள்கிற மனிதனால் தான் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். இல்லாதவர்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து நாம் மீளாய்வு செய்ய வேண்டும். நான் எதிலே உயர்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்னுடைய தரம் எப்படி உயர்ந்து கொண்டிருக்கிறது? கல்வியிலே சஹாபாக்கள் எப்படி மேம்பட்டவர்களாக தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் அறிவோம். இப்னு அப்பாஸ் என்று சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற பெயர் மொழியப்பட்டால் உடனே நம் நினைவுக்கு வருவது குர்ஆனுடைய தஃசீர். அவர்களுக்கு புனை பெயர் ரஈசுல் முஃபஸ்ஸிரீன். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்கள் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
இவர்களுக்கு தெரியாத நபிமொழி, மற்ற யாருக்குமே தெரியாத நபிமொழி செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்கிற அளவிற்கு ஹிப்ருல் உம்மத், இந்த உம்மத்தினுடைய சமுதாயத்தினுடைய மாபெரும் அறிஞர் என்று போற்றப்படுகிற அளவிற்குண்டான சிறப்பை பெற்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சிறப்பை எந்த வயதில் அவர்கள் அடைந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வயது வெறும் 13 வயதில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டும் யார் பிரிந்து விட்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய அந்த கல்வி ஞானம், அவர்கள் கல்வியின் மீதும் குர்ஆனின் மீதும் செலுத்திய அந்த ஆர்வம், தேட்டம் எந்த வயதிலிருந்து துவங்கி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்மை பொறுத்த அளவில் ஆயுள் முழுக்க அல் ஃபாத்திஹாவை அழகான முறையில் ஓத தெரியாத ஒரு துரதிர்ஷ்டம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது யோசித்து பாருங்க. நாங்கள் பல நேரங்களிலே குர்ஆனை போதிக்கும் பொழுது மிக பெரும் கவலை என்னவென்றால், எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வருகிறது, குர்ஆன் மட்டும் வருவதில்லை. எல்லாம் இலகுவாக வருகிறது. குர்ஆன்ல இந்த மக்ரஜ்னு சொல்லுவாங்களா இல்லையா, எழுத்து உச்சரிப்புகள். குர்ஆனை ஓதுவதற்கான முதல் படிநிலை என்பது மகாரிஜுல் ஹுரூஃப். எழுத்துக்களுடைய உச்சரிப்பை சரியாக உச்சரிக்காமல் குர்ஆனை அழகான முறையில் ஓத முடியாது, ஓதவும் கூடாது. ஆனால் அந்த எழுத்து உச்சரிப்புகளில் இருந்து தொடங்கி குர்ஆனை பிள்ளைகளிடத்திலே கொண்டு வருவது, பிள்ளைகளிடத்தில் மட்டுமல்ல பெரியவர்களிடத்திலேயும் கொண்டு வருவது இன்றைக்கு சவாலாக மாறி போயிருக்கிற ஒரு சூழல் முஸ்லிம் சமூகத்திடம் இருக்கிறது. என்ன காரணம் இதற்கெல்லாம்? கல்வியின் மீதுண்டான நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தேட்டம் இல்லாததனுடைய விளைவு. இன்னைக்கு எத்தனையோ பேர் 50 வயதுகளை கடந்தும் ஹாஃபிதுகளாக மாறுகிறார்கள். 70 வயதை கடந்தவர்கள் தங்களுக்காக ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தங்களை ஹாஃபிதாக உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சுய ஆர்வம் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்ள முடியாது. யார் தன்னைத்தானே இம்ப்ரூவ் செய்து கொள்ளவில்லையோ அவனால் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே உயர்ந்த வாழ்க்கைக்கான ஒரு இலக்கை அடைவதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய முதல் பண்பு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அவர்களால் தான் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். இரண்டாவது, 7 விஷயங்களில் நீங்கள் அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பாடுபட வேண்டும். யாரெல்லாம் வரலாற்றிலே உயர்ந்து காணப்படுகிறார்களோ, இதுக்கு வரலாறு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரியில் யாரெல்லாம் உயர்ந்த நிலையை அடைந்தார்களோ அவர்கள் எல்லாம் பிறருக்காக செயல்பட்டு இருப்பார்கள், பிறருக்காக ஏதாவது சேவை முன்னெடுத்திருப்பார்கள். இன்றைக்கும் நாம் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், பல இடங்கள், பல மஸ்ஜிதுகள், எத்தனையோ ஊர்வாசிகள் அதிலே பயனடைகிறார்கள். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பயனடையக்கூடிய எத்தனையோ கல்லூரிகள் இன்றைக்கு அடையாள சின்னங்களாக இருக்கின்றன. இதற்கெல்லாம் பின்னால் யாரோ ஒருவர் நான் செய்கிற அந்த செயல் பலருக்கும் பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்று கருதினால் அவர் வரலாற்றில் இடம்பெற்றார். இன்றைக்கும் நம்ம இஸ்லாமிய கல்லூரி என்று சொன்னால் உடனே எதை சொல்லுவோம்? தமிழகத்திலே பெரும்பான்மையான நபர்களுடைய நாவிலே வருவது ஜமால் முகமது கல்லூரி என்று சொல்லுவோம். இந்த ஜமால் முகமது கல்லூரியினுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் அங்கே ஒரு சிந்தனை இருக்கிறது. என்ன சிந்தனை? நான் எடுக்கக்கூடிய முயற்சி பின்னால் வருகிற எல்லோருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை தான் ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலையில் ஒருவரை ஆக்குவதற்கு காரணமாக அமைகிறது. எனவே நாம் ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்னால் பிறர் பலன் பெற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால் அறிஞர்கள், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணாலும் கூட அந்த பிசினஸில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அதுல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மைண்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நிறைய பண்புகள் இருக்கிறது. அதிலே ஒரு பண்பு சர்வீஸ் மைண்டோட ஒரு பிசினஸை நீங்கள் செய்தால், நான் இந்த பிசினஸை செய்யும் பொழுது அது எனக்கு லாபம் தருவதோடு சேர்த்து மக்களும் பலனடைவார்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் ஒரு பிசினஸை செய்தால் அந்த பிசினஸ் இலகுவாக வெற்றி பெறும் என்று சொல்கிறார். என்றால்
எல்லா விஷயத்திற்கும் அடுத்தவர்களுக்கு நான் பலன் தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை இது போன்ற விஷயங்களை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றனர். வரலாற்றிலே அன்சாரிகளை போல ஒரு உயர்வான நிலையை அடைந்தவர்கள் யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போற்றுதலுக்குரிய மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் யார்? அன்சாரி சஹாபாக்கள். அன்சாரி சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, வலவுலல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ரஅம் மினல் அன்சார், ஹிஜ்ரத் மட்டும் ஒருவேளை நடக்கவில்லை என்றால் நான் யாரில் ஒருவராக இருந்திருப்பேன்? அன்சாரிகளில் ஒருவராகத்தான் இருந்திருப்பேனே தவிர முஹாஜிராக இருந்திருக்க மாட்டேன். ஹிஜ்ரத் இருந்ததனாலதான் முஹாஜிர். அல்லாஹ்வினுடைய அந்த ஏற்பாட்டில் ஹிஜ்ரத் இருந்ததனால்தான் நான் முஹாஜிரை தவிர உண்மையில் எனக்கு யார் கூட்டத்தில் இருப்பதுதான் எனக்கு விருப்பம், அன்சாரிகளுடைய கூட்டத்தில் இருப்பதுதான் எனக்கு விருப்பம் என்று அண்ணலம் பெருமானாரால் மிக பெரும் சுப செய்திக்கு சொந்தக்காரர்கள் அன்சாரிகள். முஹாஜிர்களும் அன்சாரிகளிலும் அன்சாரிகள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் அந்த பாதையை தான் நானும் தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னவர்கள் பெருமானார். இவ்வளவு பெரிய சிறப்பு என்ன காரணம்? அன்சாரிகள் பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தினார்கள், பிறருக்கு உதவியாளர்களாக இருந்தார்கள். மதீனா சஹாபாக்கள் முஹாஜிர்கள் செல்வதற்கு முன்னால் மதீனாவில் ஒரு கூட்டம் தங்களை தாங்களே ஈமானிலே இணைத்துக் கொண்டது. பெருமானார் சென்று உழைத்து நேரடியாக உழைப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் அந்த வாய்ப்பையே கொடுக்கவில்லை. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அழைப்பை ஏற்று தங்களை ஈமானிலே இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்டது மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய அத்தனை நலன்களிலேயும் அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது. பொருளாதாரத்தில், உடல் உழைப்பில், எல்லா விஷயத்திலையும் அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துபவர்களாக அன்சாரிகள் இருந்த காரணத்தினால் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அன்சாரிகள் எப்படி செயல்பட்டார்கள் பிறர் நலனில்? குர்ஆன் அழகாக வர்ணிக்கிறது. வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், யார் ஹிஜ்ரத் செய்து தங்களிடத்திலே வந்தார்களோ அவர்களை அளவு கடந்து நேசித்தார்கள். வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது, அவர்களுக்கென்று எந்த தேவைகளையும் அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. வயுக்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட தங்களுடைய தோழர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை அளித்தார்கள். எனவே அன்சாரி சஹாபாக்கள் உயர்ந்ததற்கு பின்னால், சிறப்பை அடைந்ததற்கு பின்னால் மிக முக்கியமான காரணியாக இருந்தது அவர்கள் அடுத்தவர் நலனிலே அக்கறை செலுத்தினார்கள். இன்றைக்கும் பாருங்க, எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் இருக்கிறார்கள். எல்லா திரைப்பட நடிகர்களும் பேசப்படுவது கிடையாது. இப்ப சமீபத்திலே கூட ஒரு சேவை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் திரைப்பட நடிகராக மாறி போனார். எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்ல அவர் செய்யக்கூடிய அந்த சேவையை பதிவு செய்து கொண்டே இருப்பார். பதிவு செய்வது சரியா இல்லையா என்பது வேறு விஷயம். அது பலரும் விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர் சரிங்குவார், ஒருத்தர் தப்புங்குவார். ஆனால் அந்த சேவை இருக்கிறது அல்லவா, அவர் சொல்கிற வார்த்தை என்ன? நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுப்பேன், அதுதான் என்னுடைய இலக்கு. நான் சம்பாதிப்பதே அடுத்தவர்களை மகிழ்விப்பதற்கு என்கிற அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, இது உயர்வான எண்ணம். இஸ்லாம் இதைத்தான் விரும்புகிறது. எனவே நீங்கள் உயர்வானவராக ஆக வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை உயர்த்தி பாருங்கள். அடுத்தவர்களை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றி பெற முடியும். நாங்கள் வெற்றி பெறதுக்கான இலகுவான வழி எது அப்படின்னு சொன்னா, பிறருடைய வாழ்க்கை மேம்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை இலகுவாக மேம்பட்டு விடும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, தினந்தோறும் உங்களுடைய செயல்பாடுகளை மெருகேற்றிக் கொண்டே இருங்கள். இஸ்லாம் அதனை வலியுறுத்துகிறது. செயல்பாடுகள் இல்லாமல், அதுவும் தினந்தோறும் நம்முடைய நேரங்களை சரியாக பயன்படுத்தி செயல்படாமல் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை நம்மால் வாழ முடியாது. இன்னைக்கு நம்மில் பலரும் நேற்று எப்படி போனது, இன்றைய போல் நேற்று போனது, முந்தா நேற்று எப்படி போச்சு, அதுக்கு முன்னாள் உள்ள நான் போய் போச்சு, நாளைக்கு எப்படி போவோம், இன்னைக்கு மாதிரியே போவோம். இதுதான் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் நமக்கென்று செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். வரையறுக்கப்படாத நாட்கள் ஒரு மனிதனுக்கு கழிந்தால் அவனால் நிச்சயமாக மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. தினந்தோறும் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறேன். எப்படி மேம்பட்ட வாழ்க்கை இருக்கும்? இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அதிகம் கவலைப்படும் நாள் எது தெரியுமா? நக்ஸு ஃபீஹி அஜ்ரி வலம் யஸித் ஃபீஹி அமலி, அதில், அதாவது என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைந்திருக்கிறது, ஆனால் என் செயலில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நாளை குறித்துதான் நான் அதிகமாக கவலைப்படுவேன் என்று சொன்னார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அப்ப தினந்தோறும் நம் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்வு மேம்படுகிறது. அதை குறித்து நாம் மீளாய்வு செய்ய வேண்டும். வாழ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனக்கு என் வாழ்க்கை மேல ரொம்ப நேசம் இருக்கு அப்படின்னு சொன்னா எதை வீணாக்க கூடாது? நம்முடைய நேரங்களை வீணாக்க கூடாது. காரணம், வாழ்வு என்பதே நேரத்தால் ஆனது. ஒருத்தர் வாழ்க்கை என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்குள் எது அடங்குகிறது? நேரமும் காலமும் அடங்குகிறது. காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தாத மனிதன், சரியாக துல்லியமாக பயன்படுத்தாத மனிதன், திட்டமிட்டு பயன்படுத்தாத மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அனுபவிக்க முடியாது. சஹாபாக்களுடைய வரலாற்றில் சாதாரணமாக ஒரு காரியத்தை தள்ளி போட்டதால் எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தார்கள் என்பதற்கு தபூக் போருடைய வரலாறு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. கஅப் இப்னு மாலிக், மிராரத் இப்னு ரபீ, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 3 சஹாபாக்களும் இதோ நாம் சென்று விடலாம், போர்க்களத்திலே இணைந்து கொள்ளலாம், சஹாபாக்களோடு படையோடு நாம் சேர்ந்து விடலாம், அவர்கள் முன்னால் செல்லட்டும், நம்மிடத்திலே படை இருக்கு, நம்மிடத்திலே வாகனம் இருக்கிறது, நாம் வேகமாக சென்று அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று தங்களுக்கான அந்த நேரத்தை தள்ளி போட்டதனுடைய விளைவு கடைசி வரைக்கும் அவர்களால் அந்த களத்திலே பங்கெடுக்க முடியவில்லை. தபூக் போரிலே பங்கெடுக்க முடியவில்லை. நஷ்டம் என்ன? 50 நாட்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு, சஹாபாக்களோடு அந்த 3 நபித்தோழர்களும் பேசக்கூடாது. சஹாபாக்களிலே யாரும் அந்த 3 நபித்தோழர்களோடு எந்த பரிமாற்றமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. சலாம் அடக்கம். குர்ஆன் சொல்கிறது, வதாகத் அலைஹில் அர்து பிமா ரஹபத் வதாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வதன்னு அல்லா மல்ஜஅ மினல்லாஹி இல்லா இலைஹி. அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. என்ன நெருக்கடி? இந்த பூமி விசாலமானதுதான் என்றாலும் கூட சுருங்கி போனது போல அவர்கள் கருதினார்கள். அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு வேறு நாதி இல்லை என்று கருதினார்கள். என்ன காரணம்? தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அவகாசம், நேரம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதிலே ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்தார்கள். என்றால் இன்றைக்கு எவ்வளவு தாமதங்கள், எவ்வளவு நேரத்தினுடைய வீணடிப்புகள், நமக்கு வழங்கப்பட்ட காலத்தை எவ்வளவு வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் சிந்திக்காமல் நம்முடைய வாழ்க்கையை ஒரு உயர்வான நிலைக்கு போகும் என்று கருதினால் அது மிகப்பெரிய அறியாமையானது என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே நாம் மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்முடைய நேரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா ஸலாஸத்து அய்யாமின், இந்த உலகம் என்பது 3 நாட்கள் தான். வஅம்மா அம்சி ஃபகத் ذهب بما فيه, முதல் நாள் நேற்று, நேற்றைய தினம் எதை கொண்டு போக வேண்டுமோ அதை கொண்டு போய்விட்டது. வஅம்மா கதன், இரண்டாவது நாள் நாளை, ஃபலஅல்லக லா துத்ரிகுஹு, நாளையை நீ அடையாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஃபல்யௌம லக ஃபஅமல் ஃபீஹி, இன்றுதான் உன்னுடையது, எனவே அதிலே என்ன செயல்பட வேண்டுமோ அதிலே நீ கவனம் செலுத்து என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற அந்த நேரமும் காலமும் நாளும் தான் நமக்குரியதே தவிர நேற்று போய்விட்டது, நாளை வராமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இன்றோடு நம்முடைய அஜல் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். யார் நேரத்தையும் காலத்தையும் மிக துல்லியமாக பயன்படுத்துகிறாரோ அவர்தான் நல்ல தன்னம்பிக்கை மிக்கவராக இருக்க முடியும். யாரெல்லாம் இன்னைக்கு கான்பிடண்டா இருக்கிறா, யார் தன் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாரோ அவர் கான்பிடண்டா இருப்பார். யார் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ அவர்கிட்ட நீங்க எவ்வளவு வளங்களை வச்சிருந்தாலும் அவநம்பிக்கையாக பேசுவார். நேரத்தை சரியாக பயன்படுத்துபவன் தான் நம்பிக்கையோடு செயலாக்க முடியும். அவனால் தான் மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். நான்காவது, அதிகாலை நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். முஸ்லிம் சமூகம் முன்னேறுவதற்கான மிக முக்கியமான வழி எது? அதிகாலையை சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்ம நிறைய நேரங்கள்ல மஷூரால அஜெண்டா வைக்கிறது வந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க. காலையில ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய கருத்து என்னவதான் இருக்கும்? செத்தே வரும். காலையில மட்டும் யோசிக்காங்க, வேற ஏதாவது நேரத்துல யோசிக்கலாம். காலையில் சமூகம் வராது. காலையில் சமூகத்தில் மயான அமைதி காணப்படும். அதுவும் ஞாயிறு காலையில் மிக மோசமான ஒரு அமைதி காணப்படும். இந்த ஊர்ல மக்கள் வாழ்கிறார்களா என்று நினைக்க தோன்றுகிற அளவிற்கு பல பகுதிகள் இருக்கும். 8 மணிக்கு மேல, 9 மணிக்கு மேல, 11 மணிக்கு மேலதான் கண் விழித்தல்.
அன்பானவர்களே, காலை நேரம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, இந்த உம்மத்திற்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத்தை செய் யா அல்லாஹ் என்று யார் துஆ செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? காலையிலே ஒரு மனிதன் எழுவதால் எவ்வளவு நன்மைகள் அப்படியே பட்டியலிடுகிறார்கள். மூளையினுடைய நரம்பு சீராகும், மூளை சுறுசுறுப்பாக இயங்கும், தன்னம்பிக்கை அதிகமாகும், எளிதாக திட்டமிட முடியும், உடற்பயிற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், சீரான பசி ஏற்படும், உடல் பருமன் ஏற்படாது, இரவு உறக்கம் சீராக அமையும், மன அழுத்தங்கள் இரத்த அழுத்தங்கள் ஏற்படாது, நுரையீரல் பிரச்சனை வராது, அசுத்தங்கள் சீராக வெளியேறும், மனநிலை அவனுடைய மென்டல் எப்பொழுதும் நன்றாக இருக்கும். இதுவெல்லாம் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அதனுடைய பலன்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தாண்டி பரக்கத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பரக்கத் என்றால் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. குறைவாக கிடைத்தாலும் நிறைவான பலனை தரக்கூடிய அந்த அம்சம் பரக்கத்தில் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் செய்ய மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. என்ன காரணம்? காலை நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. வரலாற்றிலே யாரெல்லாம் சாதனையாளர்களாக ஆனார்களோ அத்தனை பேரும் அதிகாலை நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனர்ஜெட்டிக் டைம் அப்படின்னு சொன்னா அது அதிகாலை நேரம் தான். அது தஹஜ்ஜுடைய நேரத்திலே தொடங்கி காலை அதிகாலை பொழுது என்பது 2 மணியிலிருந்து தொடங்குகிறது. அதிகாலை எப்போ தொடங்குது? இரவை நீங்கள் 3 பாகமாக ஆக்கி அதிலே 3வது பாகம் அதிகாலை. அப்படின்னா 2 மணிலிருந்தே தொடங்கிடுது. நாம நினைக்கிறது 2 மணி தானே. 2 மணிக்கு நீங்க போய் ஒரு ரோட்டினுடைய முக்கில நின்று பாருங்க. எத்தனையோ மக்கள் எத்தனையோ உழைப்புகளை கொடுக்கக்கூடிய, நல்ல விதத்தில் உழைப்புகளை கொடுக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம அந்த அடிப்படையிலான ஒரு நிலையை நோக்கி வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மேம்பட்டதாக இருக்காது. இது 4வது விஷயம். அதிகாலையை சரியாக பயன்படுத்த வேண்டும். 5வது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு நன்கு கவனியுங்கள். நன்கு கவனியுங்கள். ஏன் வாழ்க்கை மேம்பட மாட்டேங்குது? ஒரு சாதாரண ஒரு பயானே இருந்தாலும் கவனிக்கிறோமா? நம்ம மனசுல என்ன அப்படின்னு, நாங்க கேட்காத பயானம், நாங்கள் அறிந்து கொள்ளாத விஷயமா? எத்தனை யூடியூப் சேனல், எத்தனை பயான்கள். இங்க இருந்த மணிக்கே நாங்க என்ன செய்யறோம்? ஸ்ரீலங்கால கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம், சவுதியில இருக்கிற கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாம் அட்டன் பண்றோம். ஆனால் கவனித்தோமா? கவனித்து காதுகளில் வாங்கினோமா? யார் கவனிக்கிறாரோ அவர் மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், கேட்கும் அந்த செவிப்புலன், பார்க்கும் அந்த திறன், உள்ளம், இவைகளை பற்றி எல்லாம் நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அறிஞர்கள் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு. ஏன் பார்வையை உட்படுத்தாமல் அல்லாஹ் கேள்வியை உட்படுத்தினான்? ஃபர்ஸ்ட் பார்வை தானே சொல்லலாம். செவிப்புலனை விட பார்க்கும் சக்தி மிக உயர்ந்தது. ஏன் அல்லாஹ் பார்வையை சொல்லாமல் செவிப்புலனை சொன்னான் என்பதற்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபிமார்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை, சமூகங்களை திருத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு முதலில் பயன்பட்டது செவிப்புலன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வரும் பொழுது அவர் ஓதி காட்டக்கூடிய அந்த வசனங்களை முதலில் காது கொடுத்து கேட்டார்கள், பிறகுதான் மக்களிடத்தில் வந்து எத்தி வைத்தார்கள். எனவே காது கொடுத்து கேட்டல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான அம்சம். அதனால்தான் குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள் முதலில். நீங்கள் காது கொடுத்து அல்லாஹ்வின் வசனங்களை கேட்டால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நிலை அடைவதற்கு காது தாழ்த்தி கேட்டல் என்பது மிக முக்கியமானது. அந்த பண்பை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் விழுகிறது, எத்தனையோ சப்தங்கள் விழுகிறது. எந்த சப்தத்தை நாம் நன்கு கவனித்தோம், நன்கு கவனித்த எந்த விஷயங்களும் நம்மை மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்காது. நன்கு கவனிக்கப்பட்ட சில நேரங்களில் நம்ம சொல்றது உண்டா இல்லையா? அன்னைக்கு நான் கேட்ட அந்த விஷயம் இருக்கா இல்லையா, இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. அது சொல்லப்பட்ட விதங்களிலும் காரணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப முக்கியமா காது கொடுத்து கேட்டிருப்பார், நல்ல கவனிச்சிருப்பார். இப்ப 1/2 மணி நேரம் உரை நடக்கிறது என்றால் இந்த உரையினுடைய எல்லா விஷயங்களும் நம் மனசில் நிற்கிறது இல்லை.
உதாரணத்துக்கு நம்ம உங்கள்கிட்ட கேட்கிறோம், இந்த உரையில உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க, சொல்லுவோம்னு சொல்லுவீங்க, ஆனா கேட்காதீங்கன்னு மட்டும் சொல்லுவீங்க. அப்படி கேட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்வோம், சொல்லுவோம். காரணம் என்னன்னா அந்த நேரத்துல ரொம்ப கரெக்டா முடிச்சிருக்கோம் இல்லையா, கவனமா கேட்டிருக்கோம். அது நம்முடைய மனசுல நிற்கும். கேட்டால் நிச்சயமாக மனதில் நிற்கும். இப்ப ரீல்ஸ் 60 செகண்ட் ஆகி இப்ப 30 செகண்ட் ஆகி எல்லாம் வந்துருச்சு. 30 செகண்ட் யார் கேட்கிறோம், அதான் விஷயம். அப்போ கேட்டல் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கேட்கிற நபர்கள் தன் வாழ்க்கையில் மேம்பட்டவர்களாக மாறுவார்கள். 6வது விஷயம் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்க கேள்விகள் கேளுங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது கேளுங்க, ஒரு விஷயத்தை குறித்து யாருக்கையாவது கேள்வி கேளுங்க. சஹாபாக்கள் கேட்டு கேட்டு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். துல்லனி அலா அமலின் ஒரு சஹாபியுடைய கேள்வி, துல்லனி அலா அமலி, ஒரு அமலை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அல்லாஹ்வின் தூதரே, அந்த அமலை செய்தால் அல்லாஹ்வும் பிரியப்பட வேண்டும், மனிதர்களும் பிரியப்பட வேண்டும். எவ்வளவு அழகான கேள்வி வரும். இது மாதிரியான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். பெருமானார் பதில் சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய விஷயத்துல நீ பற்றற்றவனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை நேசிப்பான். மனிதர்களிடத்தில் இருக்கிற விஷயத்தை நீ பிரியப்படாமல் இருந்தால் மனிதர்களும் உன்னை நேசிப்பார்கள். அந்த கேள்வியின் மூலமாக பல விஷயங்களை அறிந்து கொண்ட நிலை சஹாபாக்களிடத்தில் இருந்தது. எனவே கேட்டல் என்பதும் நம் வாழ்வை மேம்படுத்தும். 7வது விஷயமாக நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்தறியக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது நல்லதா கெட்டதா, நல்லது கெட்டதை பிரித்தறியாத ஒரு மனிதனால் இப்போது எனக்கு இது தேவையா, இது எனக்கு பலன் தருமா, இதை நான் செய்யலாமா, செய்தால் எனக்கு என்ன பலன், விட்டால் எனக்கு என்ன பலன், இப்படி சிந்திக்கக்கூடிய மனிதன் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்வான். இந்த கல்வியை நான் அடைந்து கொண்டால் எனக்கு என்ன பலன், ஜுமாவினுடைய உரையை கேட்டால் எனக்கு என்ன பலன், குர்ஆனை ஓதினால் எனக்கு என்ன பலன், இந்த பயான் நிகழ்ச்சிக்கு போனால் எனக்கு என்ன பலன், இந்த வகுப்பிற்கு சென்றால் எனக்கு என்ன பலன், என் பிள்ளைகளை படிக்க வைத்தால் என்ன பலன், நல்ல ஒழுக்கத்தை போதித்தால் என்ன பலன், இப்படி நல்லது கெட்டதை குறித்து சிந்திக்கக்கூடிய மனிதன் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்வான். அவனை சார்ந்திருக்கிற அத்தனை பேரும் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே நல்லது கெட்டதை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு பண்பாக இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மருகி தரக்குஹு மா லா யஅனி. பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனிடத்திலே நல்லது இருக்கிறது என்பதற்கான அடையாளம் எது தேவையில்லையோ அதையெல்லாம் விட்டு விடுவதுதான் ஒரு மனிதன் நல்ல மனிதன் என்பதற்கான அடையாளம் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவையில்லாததை குறித்து சிந்திக்கணும். இது தேவையில்லை, இது தேவையானது என்று புரிந்தால்தான் ஒரு மனிதன் அதை விட்டு விலகி இருப்பான். புரியாத மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்வான், யார்கிட்ட வேண்டுமானாலும் பேசுவான், என்ன வேண்டுமானாலும் பேசுவான், எப்படி வேண்டுமானாலும் தன் நேரத்தை செலவழிப்பான். இது நல்லதா கெட்டதா என்பதை பரிசோதிக்காத நபர்கள் தான் அப்படி செயல்படுவார்கள். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு 7வது விஷயமாக இஸ்லாம் சொல்வது நல்லது எது தீயது எது என்பதை பரிசோதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மேம்பட்டவர்களாக மாறுவார்கள். திரும்பவும் நினைவுபடுத்திக் கொள்வோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேம்படுவது என்பது தன்னிடத்திலே இருக்கிற அந்த மொபைலை வைத்து, தன் சாதனங்களை வைத்து, தன் வாழ்க்கை முறைகளை வைத்து, தான் அணியக்கூடிய ஆடைகளை வைத்து அவன் மேம்பட்டவன் அல்ல. தான் எப்படி பழக்க வழக்கங்களை கொண்டவனாக இருக்கிறானோ அவன் தான் மேம்பட்டவன். அந்த விதத்தில் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறுவதற்கு இஸ்லாம் 7 பண்புகளை நினைவுபடுத்துகிறது, போதிக்கிறது. 1வது, நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதற்கு திட்டங்களை வகுக்க வேண்டும். 2வது, பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். 3வது, தினசரி வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையாக நாம் பயன்படுத்த வேண்டும். 4வது, அதிகாலை நேரத்தை மிகச் சரியாக பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். 5வது, எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகிறதோ அதை காது கொடுத்து கவனித்து அதனை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 6வது, கேள்விகள், நல்ல கேள்விகளை பிறரிடம் கேட்டு அதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். 7வது, நல்லது எது தீயது இது என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். இப்படிப்பட்ட முஃமின்கள் நிச்சயமாக உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மேம்பட்ட மனிதர்களாக வாழ முடியும் என்கிற இஸ்லாத்தினுடைய போதனையை எல்லா காலங்களிலும் ஏற்று நடக்கக்கூடிய நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் நெருக்கமா வந்துருங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம்